வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூ பார்த்துடலாங்க. நாளை மறுநாள் மார்க்கெட் லீவு ஃப்ரைடே. ஸோ அதனால வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி லெவல்ஸையும் நாளைக்கு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நிஃப்டி என்ன லெவல்ஸ் எப்படி போயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து ஓப்பன் ப்ரைஸ்ல இருந்து மார்க்கெட்டுடைய நேற்று நான் கொடுத்தபடி இருக்கக்கூடிய லெவல்ஸு. இதில் நான் அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பேன். அதாவது இதில் கொடுத்துருப்பேன், சாரிங்க, இந்த ப்ரைஸ் 918 அப்படிங்கிற ப்ரைஸ் லெவலில் வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ அங்கேருந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா மார்க்கெட்டு கீழே ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் வந்து இந்த ப்ரைஸில் தான் முடிவெடுக்கும்னு சொன்னேன். இங்கேருந்து மார்க்கெட்டு ஃபுல் டைம் அப்படியே அப் ட்ரெண்டுங்க. இது லோலே நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுக்கு நமக்கு உங்களுக்கு அது கன்ஃபார்மாக தெரியாது. லெவல்ஸோட நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் எப்பவுமே சொல்லுவேன். இங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்கு மேலே அப்படிங்கிறப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் இந்த 887 பை தாங்க. நம்ம 918 நம்ம ஒரு லெவல் கொடுத்துருந்தோம். அதுக்கு மேலே போகும்போது ஃபர்தராக இன்னும் பையில் தான் இருந்தது. இன்னைக்கு ஃபுல் டே மார்க்கெட்டு பையில் தான் இருந்தது. ரிவர்சல் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கே இடம் இல்லை. இந்த இடத்துல வந்துட்டு திரும்ப ரிவர்சல் ஆனாங்க. திரும்ப எகெயின் வந்து இங்கே போச்சு. ப்ரீமியம் கால் ப்ரீமியம் உங்களுக்கு கொடுத்த டார்கெட்டை குறைச்சி வச்சிருப்பாங்களே தவிர புட் ப்ரீமியம்னு சொல்லிக்கும்படியா இருந்திருக்க வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க, அது நம்ம பார்த்துடலாம். ஆக்சுவலா நேற்று ரேஞ்சில் இருந்து கரெக்டா பாத்தீங்கன்னா ப்ளூ லைன், அடுத்தது 2 ரெசிஸ்டன்ஸ் லெவல், அதாவது மார்க்கெட் எங்க முன்னாடி நாள் ஓப்பன் ஆச்சோ அதுக்கு நியர்பையே வந்து கொண்டு போய் வச்சிருக்காங்க. அது வரைக்கும் ஹை போனாங்க, அதுக்கு மேல போக முடியல, அதுக்கு கீழே திரும்பவும் வந்துட்டாங்க. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று ஸ்ட்ரைக் லெவல்ஸ் என்ன கொடுத்துருந்தோங்கிறத பார்த்துருவோம். 23,800 கால் ஆப்ஷன் 252க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இதை வந்து இந்த இடத்துல நீங்க கன்ஃபார்மா எடுத்துக்கலாம். ஏன்னா இது நேற்று ப்ரீவியஸ் டே உடைய லோங்க. இந்த ப்ரைஸை பிரேக் அவுட் பண்ணி மேலே ஏறுறதுல இருந்து மார்க்கெட் என்ன இருக்குங்க, கால் சைடு கிளியரா தெரிஞ்சு போச்சு. அங்கிருந்து ட்ரெண்டு அழகா 251.2ங்கிற பிரைஸ் லெவல்ல கொஞ்ச நேரம் டிராவல் பண்ணாங்க. எகெயின் அங்கிருந்து திரும்பவும் புல் பேக் ரேலி. ஆனா கால் பிரீமியம் வந்து இவ்வளவு தூரம் மேல போயிருந்தாலும் நேற்றைய ஹைய கூட இன்னும் இன்னைக்கு டச் பண்ணல, சரிங்களா? ஆனா நேற்றைய லோல இருந்து நியர்பை நேற்றைய ஹை வரைக்கும் மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷன் பிரீமியம் இன்னைக்கு கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இவ்வளவுதான் இன்னைக்கு நடந்த மார்க்கெட். இதுவே நான் 850 புட்டை வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு மேல இருந்தா மார்க்கெட் ஃபர்தரா டவுன் ஆகும், இது 263 வரைக்கும் போலான்னு சொல்லியிருந்தேன். ஆனா மார்க்கெட் வந்து என்ன பண்ணிருக்குங்க, ப்ரீவியஸ் டேவுடைய ஹைக்கு நியர்பை கூட போகல. அங்கிருந்து மார்க்கெட்டு ஃபுல்லா இந்த புட்டு அப்படியே டவுன். எது வரைக்கும் வருது எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 60 ரூபாய் வரைக்கும் வந்துட்டு 60 ரூபா 40 காசுல வந்தது ஒரு புல் பேக்கு. அது பெரிய அளவுல எல்லாம் இல்ல, சொல்லிக்கும்படியா இல்ல, ஒரு 15 பாயிண்ட் வந்து இதுல ஓடிஎம்ல கிடைச்சிருக்கலாம். இதெல்லாம் வந்து ரிவர்சல் ட்ரேடு அப்ளை பண்ணாதீங்க. இன்னைக்கு மார்க்கெட் என்ன ட்ரெண்டு அப்படிங்கிறப்ப நம்ம அந்த ட்ரெண்டு கூட நம்ம எடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கறத மட்டும் பாருங்க, போதுமானது, சரிங்களா? ஓகே, நேற்றுக்கு டவுன் ட்ரெண்டு, இன்னைக்கு ஃபுல்லா வந்து அப் ட்ரெண்டு, அவ்வளவுதான். ஸோ இதை இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். நேற்றே நான் வந்து வீடியோல தெளிவா சொல்லியிருப்பேன், டவுன் ட்ரெண்டுன்னு நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ மார்க்கெட்டு அதுக்கு ஆப்போசிட்டா போகும். எல்லாரும் என்ன நினைப்போம், மார்க்கெட் இன்னும் ஃபர்தரா கீழே இறங்கும்னு நினைப்போம். ஆனா மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கும். பட் எல்லாரும் நினைக்கக்கூடிய மாதிரி மார்க்கெட் மேலதான் இருக்குது அப்படின்னு நினைச்சு இன்னும் ஃபர்தரா மேல போகும்னு நினைக்கும் போது எதிர்பாராத விதமா நேற்று ஃபுல்லா கீழே இருக்கும். ஸோ இதுதான் எப்படி நம்ம நினைக்கணும் அப்படிங்கறதே விஷயம். இப்படிதான் நீங்க எடுத்துக்கணும், சரிங்களா? ஓகே, நம்ம எடுத்து இந்த ப்ரீமியம் லெவல்ஸ் பார்த்துருவோம். 23,850 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் இங்க 172ங்க. நான் கொடுத்திருந்தது 168ன்னு நினைக்கிறேன். அந்த பிரைஸுக்கு மேல இருந்தா மார்க்கெட் வந்து என்ன ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுங்க, இந்த ட்ரெண்ட் தான் ஃபாலோ பண்ணும். இதே 900 புட் ஆப்ஷன் ரெண்டுமே பாருங்க, எக்ஸாக்டா வந்து பர்பிள் லைன்ல என்ட்ரி எடுத்தது அப்படின்னா நேரா அடுத்த பர்பிள் லைன் தான் கொண்டு போய் டார்கெட்டுங்க. அந்த நேரத்துல இவர் என்ன பண்றாரு, பர்பிளுக்கு கீழே போயிட்டு மேல க்ளோஸ் வச்சாரு. இங்க இருந்து நேரா பர்பிள் க்ளோஸ். இந்த க்ளோஸை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஈஸியா வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பர்பிள்ல க்ளோஸ் வைக்குது அப்படின்னாலே மார்க்கெட்டு ஃபர்தரா இன்னும் இந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ண போகுது அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? இது ஆட்டோ பிரேக் அவுட் லெவல்ஸ்.
இந்த இதுக்கு மேல போகும்போது மார்க்கெட் என்ன பண்ணுங்க, இந்த பிரைஸ ட்ரிகர் பண்ணுச்சுன்னா இதுக்கு மேல போகாது. இதே சேம் ஆஸ் இட் இஸ் 203 அப்படிங்கிறத பிரைஸ் லெவல்ல கரெக்டா வந்து க்ளோஸ் கிடைக்கலைங்க. ஸோ அங்கிருந்து ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரிஜெக்ஷன் ஆச்சு, நேரா கீழே தான் வருது. ஸோ எப்பவுமே இந்த பிரைஸ் லெவலுக்கு மேல வந்து க்ளோஸ் வச்சாதான் இனிமேல் இதுக்கு மேல போகும்னு அர்த்தம். சரிங்களா? இந்த ரிவர்சல் ட்ரேட்ல அப்ளை பண்ணாதீங்க இப்போதைக்கு. போற ட்ரெண்ட்ல நமக்கு என்ன பிரைஸ்ல நீங்க இதுதான் ட்ரெண்ட்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓடிஎம்ல கூட ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, நாளை மார்க்கெட் பத்தி பார்த்துருவோங்க. நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குங்க. இங்க 918 கொடுத்தேன். மேல லெவல்ல நான் எதுவுமே உங்களுக்கு ஷோ பண்ணல, எதுவும் கொடுக்கல. அதிகபட்சம் அது மேல எவ்வளவு தூரம் போயிருக்கலாம் அப்படிங்கறத நம்ம வியூ பார்த்துருவோம். சரிங்களா? இப்பொழுதைக்கு பாத்தீங்க அப்படின்னா இது லாஸ்ட் வீக் உடைய லோங்க. இன்னைக்கு வந்து மார்க்கெட் நேற்று ஒரு நாள் நல்ல மொமெண்டம் கொடுத்தாங்க. நாளைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த லோவுக்குள்ள உள்ள போகும்போதே மார்க்கெட் என்ன பண்ணிருச்சு, இப்பொழுதைக்கு பை அபோவ் வீக்லி பை அபோவுக்கு மேலதான் இருக்குது மார்க்கெட்டு. இப்படியே மார்க்கெட் மேல போயிடுமா அல்லது நாளைக்கு டிசைடிங் பிரைஸ்ல இருந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? நாளைக்கு நிப்டியுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 79 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச்ல நாளைக்கு ரன் ஆகுங்க. சரிங்களா? 79ங்கிற பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நாளைக்கு இம்பார்ட்டன்ட் பிரைஸ் லெவல் அப்படிங்கிறது 23,902. இது பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்லி 902 அல்லது 8 வச்சுக்கோங்க. இந்த 2ங்கிறது லாஸ்ட் வீக் உடைய லோ. ஸோ நாளைய பிரைஸ் லெவல் அப்படிங்கிறது இதுதான். இப்போ மார்க்கெட் 24,013ல இருக்கு. நாளைக்கு அப்ப 100 பாயிண்ட் கீழே இறங்கும்னு உடனே பிளைண்டா வந்து டவுன் சைடு போகாதீங்க. மார்க்கெட் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மார்க்கெட் என்ன பண்ணும், இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ஹை வரைக்கும் போயிட்டு கூட ரிஜெக்ஷன் ஆகி இந்த பிரைஸ்க்கு வரலாம். இங்க வந்து முடிவெடுக்கும் பட்சத்தில் மார்க்கெட் திரும்ப இந்த பிரைஸ் வரும்போது உங்களுடைய முடிவு எடுங்க. நான் கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் இங்க மேட்ச் ஆச்சு அப்படின்னா அகைன் ஃபர்தரா இங்கிருந்து அப் ட்ரெண்ட் போகுதா அல்லது மார்க்கெட் இன்னைக்கு ஹைக்கு மேல ஓபன் கிடைக்கும் போது இந்த பிரைஸ மறந்துருங்க. புரியுதுங்களா? ப்ரீவியஸ் டே உடைய ஹைக்கு மேல மார்க்கெட் ஓபன் ஆகுது அல்லது இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆனாதான் கீழே இறங்கும். இந்த ஹைக்கு மேல போய் ஓபன் ஆகக்கூடிய பட்சத்துல மார்க்கெட் என்ன பண்ணும், இந்த ஹையை பிரேக் அவுட் கொடுத்து நான் லெவல்ஸ் கொடுக்குறேன், அதோட மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ நாளைக்கு அதிகபட்சம் மேல போற மாதிரி இருந்தா 24,248 அதிகபட்சம் போகலாங்க. இதுக்கு பஃபர் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இன்னொரு லெவல் 24,208ங்க. இதுதான் நாளைய லெவல். அதிகபட்சம் மேல போனா இது வந்து நாளைக்கு ஒரு நாள் தான் இந்த வீக் முடிய இருக்கிறதுனால நாளைக்கு எப்படி நடக்குது அப்படிங்கறத பார்த்து பொறுமையா ட்ரேட் எடுங்க. முடிஞ்சா ரொம்ப டிகே இருக்கு அப்படின்னு நான் நேற்றே சொன்ன மாதிரி தான், டிகே வந்து ரொம்ப நேரம் இருக்கும். ஏன்னா பிரீமியம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அது ஒரு செஷன்ல மார்க்கெட் எதுவும் நடக்கல அப்படின்னா ஒரு செஷன் நல்லா இருக்கும். திரும்பவும் எண்ட் ஆஃப் த டைம்ல அவங்களுக்கு மண்டே மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி பிரீமியமா அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ராப்ல போய் மாட்டிக்காதீங்க. அதனால எந்த இடத்துல எடுக்கணுமோ அந்த இடத்துல எடுத்துட்டு குயிக்கா வெளியில வர பாத்துக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு கீழே இறங்குனா எது வரைக்கும் போலாம் அப்படின்னா 23,632ங்க. இந்த லெவல் வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இன்னொரு பிரைஸ் லெவல் பஃபர் பாயிண்ட் 23,678ங்க. இங்க ஆல்ரெடி ஏதோ ஒரு பிரைஸ் இருக்கு. ஸோ அந்த பிரைஸ் லெவல் வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இது வந்து டவுன் சைடு லெவல்ல மார்க்கெட்டை நல்லா கவனிங்க. இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ஹையே, இது இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய லோ. இந்த பிரைஸ் லெவலுக்கு நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா இதுதான் வந்து 902 தான் வந்து நாளைக்கு பிரைஸ் டிசைடிங் பாயிண்டா இருக்கும். ஓப்பனுக்கு மேலன்னா மார்க்கெட் ஃபர்தரா இன்னும் அப் ட்ரெண்ட் போக வாய்ப்பு இருக்கலாம். அப்படி இல்ல மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே புல் பேக் ரேலி எடுக்குது அப்படின்னா உடனே அவசரப்படாதீங்க. இந்த இடத்துல ரிஜெக்ஷன் இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ஹைக்கு மேல ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா நேரா மார்க்கெட் இங்க வரலாம். இது ஒரு சினாரியோ.
ஒருவேளை மார்க்கெட் கீழேயே ஓபன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல இங்கிருந்து மார்க்கெட் கீழே இறங்குதா அல்லது மேல போகுதா அப்படின்னு ஒரு 9:30 9:45 அல்லது 10 o'clock அந்த டைம்ல என்ன மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கறத பொறுத்து திரும்பவும் இங்க வரலாம் அப்படிங்கறது எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்ப இந்த பிரைஸ்க்கு மேலேயே மார்க்கெட் திரும்பிருச்சு அப்படின்னா இந்த பிரைஸ் வரல அப்படின்னா விட்டுருங்க. வரலைன்னா தயவு செய்து அது வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி புட்டெல்லாம் எடுத்து பை பண்ணாதீங்க. சரிங்களா? அதனால இந்த பிரைஸ் வந்தா நம்ம முடிவு எடுத்துக்கலாம். வரல அப்படின்னா என்ன ட்ரெண்ட் ஃபாலோ ஆகுதோ அது கூட போறதுக்கு பாருங்க. சரிங்களா? நாளைய ரேஞ்சுங்கிறது 79 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சு. நாளைக்கு சென்செக்ஸ் டேட்டாவுடைய ரேஞ்ச் மட்டும் சொல்லிடுறேன். 221ங்க. இது வந்து சென்செக்ஸுக்கு நீங்க இண்டெக்ஸ் சார்ட்ல போட்டு பார்த்துக்கோங்க. 221 புள்ளிகள் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நாளை நிஃப்டி ரேஞ்ச் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 23,950 கால் ஆப்ஷன் பிரீமியம் 152 ருபீஸ்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குங்க. இந்த பிரைஸ் லெவல் அப்படிங்கிறது இந்த 248க்கு மேலேயோ அல்லது ட்ரிகர் ஆயிட்டு கீழே இறங்கக்கூடிய பட்சத்துல வேகமா 152 நோக்கி வரலாம். இது வரும்போது மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்குதா அல்லது ட்ரிகர் வச்சுட்டு மேல போகுது அப்படின்னா இதுக்கு கீழே போகாதுன்னு அர்த்தம். சரிங்களா? அதனால இந்த பிரைஸ் வரும்போது உங்களுடைய முடிவு எடுங்க. அது சரியானதா இருக்கும். சரிங்களா? இதுவே 24,150 புட் ஆப்ஷன் பிரீமியம் பொறுத்த வரைக்கும் 255க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குங்க. சரிங்களா? அப்ப இந்த இடத்த ட்ரிகர் ஆயிட்டு கீழே இறங்குது அப்படின்னா மார்க்கெட்ல நீங்க கால் ஆப்ஷன் எடுக்கலாம். ஒருவேளை மார்க்கெட் இன்னைக்கு லோவை கட் பண்ணி ஓபன் ஆகுது அப்படின்னா புட்டை மறந்துருங்க. ஏன்னா அது 40 ரூபா, அது அதிகபட்சமா 80 ரூபா வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு கீழ் லெவல் இல்லைன்னு நினைக்கிறேன். 48 இருக்கு. வேண்டாம். நீங்க 79 பெரிய டவுன் சைடு தான் புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். அதனால இன்னைக்கு லோவை கட் பண்ணா தயவு செய்து புட்டை மறந்துடுங்க. இவர் வந்து இந்த லெவலுக்கு கீழே ஓப்பன்லாம் கிடைக்குது அப்படின்னா காலையே மறந்துடலாம். புரியுதுங்களா? இதுதான் நாளைய சினாரியோ. இதை மார்க்கெட்டை டவுன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்னு நீங்க எப்பவும் எடுத்துக்காதீங்க. மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல போகுதோ என்ன பயாஸ்ல போகுதோ அதுல நீங்க டிராவல் பண்ண பாருங்க. சரிங்களா? ஓகே. நாளைய சென்செக்ஸ் லெவல்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லெவல் கொடுத்துட்றேன். நான் எப்பவும் இந்த மணி எடுப்பேன். எனக்கு டைம் நியரஸ்டா இருக்கேன். ரொம்ப சீப்பான ரேட்ல இது கிடைக்கும். அதனால இதை யூஸ் பண்ணி பாருங்க. 77,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் 198க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்க. இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய 61 ரூபாயை கட் பண்ணுச்சுன்னா 13 ரூபாய் வரைக்கும் வருவதற்கு இந்த பிரீமியம் வாய்ப்புகள் இருக்கு. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 10 மணி 10:30க்குள்ள வந்து ஒரு ட்ரேட் எடுத்துருங்க. ஒரு சைடு மொமெண்டம் இருக்கும். எகெயின் வந்து நீங்க ட்ரை பண்ற மாதிரி இருந்தா 257க்கு உங்களுடைய ஆப்ஷன் எடுங்க. லாஸ்ட் டைமே சொன்னேன் 4 ருபீஸ்ல நீங்க ரிஸ்க் எடுங்க. ரிஸ்க் எடுத்தீங்கன்னா ரிவார்டு எவ்வளவு கிடைக்குதோ அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆனா அது ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ணாதீங்க. 3:10க்குலாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்க முடிவு பண்ணுங்க. நாளை எக்ஸ்பைரி நல்லா இருக்கும். பொதுவா 10:30 மணிக்கு முன்னாடி ட்ரேட முடிச்சிருங்க. சென்செக்ஸ்ல ஆஃப்டர் 2:57க்கு மட்டும் மார்க்கெட்டை பாருங்க. மார்க்கெட் எங்க இருக்கோ அதுக்கு அர்த்த மணி பிரீமியத்துல 10 ரூபா அல்லது 5 ரூபாய்க்கு கிடைச்சா யூஸ் பண்ணுங்க. இதுவே போதுமானது. அது நாளைக்கு என்ன பண்ணுது அப்படிங்கறத பாருங்க. சரிங்களா? ஒரு 40 ரூபா 20 ரூபா பிரீமியம் 10 ரூபா 5 ரூபாய்க்கு கிடைக்கணும்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். நாளைக்கு 9:58 57ல. சரிங்களா? அந்த ஒரு நிமிஷத்துல எவ்வளவு கீழே இறங்குதோ அந்த இடத்துல நீங்க அர்த்த மணியில ரிஸ்க் எடுங்க. போதுமானது. அதுக்காக நிறைய அமௌண்ட் போட்டுறாதீங்க. 2000 ரூபாய் அதிகபட்சம். நான் அதிகபட்சமா சொல்றேன். அதுக்குள்ள ரிஸ்க் எடுங்க. நம்ம ட்ரேடிங் வந்து ரொம்ப கேம்பிளிங்கா பார்க்க வேண்டாம். அந்த இடம் வரும்போது முடிவு பண்ணுங்க. ஏதாவது ஒரு விலையில எடுத்து வச்சுட்டு மாட்டிக்காதீங்க. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டே. நீங்க ட்ரேடே பண்ணலைனாலும் பரவாயில்ல. லாஸ்ட் டே லாஸ் பண்ணாம இருங்க. அந்த 3 டேஸ் உங்க மைண்ட் செட் நல்லா இருக்கும். இதுக்காக நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஓகே. 77,100 புட் ஆப்ஷன் வந்து 525 ரூபாய்க்கு மேல தான் மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்க. இந்த பிரீமியம் 92 ரூபாய் தான் லாஸ்ட் பிரைஸுங்க. அது கட் பண்ணிருச்சு அப்படின்னா அது நிக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. அதனால புட்டையே ட்ரை பண்ணாதீங்க. சரிங்களா? அதிகபட்சம் 92 ரூபாய் வரைக்கும் கூட வரலாம். லோவை கட் பண்ணிட்டா. அப்போ நாளைக்கு மார்க்கெட் எங்க ஓபன் ஆகுதோ அதை பொறுத்து இதை டிசைட் பண்ணிக்கோங்க. இது 77,100 77,000 கால்.
நாளை சென்செக்ஸ் உடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது 221 புள்ளிகள் அப்படிங்கிற ரேஞ்சில் ரன் ஆகும். சரிங்களா? அதனால நாளைக்கு மார்க்கெட்ல ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ப்ரீமியம் போட்டு டிகே பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்ல ட்ராப்ல மாட்டிக்காதீங்க. சரிங்களா? எங்க ட்ரேட் எடுத்தாலும் ஈஸியா வெளியில வர்றதுக்கு பாருங்க. அது ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி, குறைவான லாஸ்ல வெளியில வாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த இண்டிகேட்டர்ஸ் பத்தின தகவல்கள் ஏதாவது தேவை, எனக்கு நிறைய பேர் அந்த 2 மினிட்ஸ் உடைய டேட்டா கேட்டிருந்தீங்க. நான் இன்னும் கொஞ்சம் அதை வந்து பேக் டெஸ்ட்ல தான் வச்சிருக்கேன். நம்ம இமீடியட்டா நம்ம இது உள்ள கொண்டு வந்துட முடியாது. அதனால சொல்றேங்க, இந்த பேக் டெஸ்ட் ரிப்போர்ட்ல கம்ப்ளீட் ஆகட்டும், அப்ப பார்த்துக்கலாம். சரிங்களா? இது லோயர் லோல ப்ளூ பை கொடுக்கும், ஹையர் ஹை போகும்போது இன்னொரு பை கொடுக்கும். சரிங்களா? இது எதுக்காகனா ஆட்டோமேஷன்ல நான் இங்க லோல ஒரு பை பண்ணனா ஹைக்கு போகும்போது இன்னொரு பை ஆட் ஆகும். அதுக்காக எழுதின கோடு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் இதெல்லாம் வந்து ஃபைனல் பண்ணிட்டு இப்போ எடுத்திருக்கக்கூடிய டேட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளாரிட்டி அதிகமாக இருக்கும். நான் இப்போ எல்லாம் கொஞ்சம் சிஸ்டம் அப்டேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே நான் ஒரே சிஸ்டமாக கொடுத்துட்றேன். பட் இதுக்கு தனியாக அதுக்கு இன்னொரு ப்ரைஸ் தனியாக நான் இதில் இண்டிகேட்டர்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணலை. எல்லாமே 2499 தாங்க. நீங்கள் எந்த இண்டிகேட்டர் வேணாலும் பை பண்ணிக்கலாம். சேம் ரேட்டு 4 இண்டிகேட்டர் வேணாலும் அதில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களுக்கு எதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிற கிளாரிட்டிக்கு நீங்கள் என்னை கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? எனக்கு இண்டிகேட்டர் நீங்கள் வாங்கணுங்கிறதுக்காக இதை சொல்லலை. இண்டிகேட்டர் அப்படிங்கிறது என்னோடதுல ப்ரைஸை மென்ஷன் பண்ணி தான் இருக்குமே தவிர எந்த இடத்துலையும் வந்து பழைய இண்டிகேட்டர் காப்பியே இருக்காது. சரிங்களா? இங்க எனக்கு தேவை என்ன விலை, முக்கியமான விலை அப்படிங்கிறது தெரியணும். அதை தெரியப்படுத்த தான் நான் இண்டிகேட்டரை யூஸ் பண்றேன். அது வந்து ஆல்கோவுக்காக நம்ம ரன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.